அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள். அதே நேரத்திலே தமிழ்த்தாய் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வருடமானது 2025 உண்மையிலேயே மிக சிறப்பாக கடந்திருக்கின்றது. அந்த வருடத்திலே நாங்கள் எங்களுடைய மக்கள் பணியை புலம்பெயர் தேசத்து உறவுகளாகிய உங்களுடன் சேர்ந்து முன்னெடுத்திருந்தோம். மக்களுக்கான எங்களுடைய கணிசமான சேவைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அது உங்கள் ஊடாக உங்களுடைய சேவையினை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். அதேபோல் இந்த 2026ஆம் ஆண்டிலையும் எங்களுடைய மக்களுக்கான பணியினை நாங்கள் முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு என்றென்றும் தேவை. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இன்றி எந்த ஒரு அடிப்படை கட்டுமானங்களுமின்றி வாழ்ந்து வருகின்றார்கள். அப்போ எங்களுடைய கலை, கலாச்சாரம், மொழி, எங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களை எங்களுடைய அடுத்த புதிய தலைமுறைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இதுவரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு தந்துவிட்டு போனதை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க தவறிவிட்டோம். அதற்கு எங்களுடைய தாயகத்தில் இயங்கி வருகின்ற நிர்வாக சீர்கேடுகள், நிர்வாக கட்டமைப்புகளின் தவறுகளால் அது செயல்படுத்தப்படவில்லை. நாங்கள் இதுகளை முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். கண்டிப்பாக செய்வோம். அதற்கு எங்களுடைய புலம்பெயர் தேசத்து உறவுகளாகிய நீங்கள் எங்களுடன் உறுதுணையாக நிற்க வேண்டும். இது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான செயல் திட்டம், வேலை திட்டம். அவர்களை நாங்கள் நல்ல முறை எங்களுடைய வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை எங்களுடைய கலை கலாச்சார பண்புகளோடு வழிநடக்க பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய முன்னோர்கள் எங்களை எப்படி வழிநடத்தினார்களோ அதேபோல நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறையை அப்படி வழிநடத்தி அவர்களிடம் எங்களுடைய தமிழ் தேசியத்தை ஒப்படைக்க வேண்டியது எங்களுக்கான ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது. நீங்கள் எங்களுடன் உறுதுணையாக நின்று அந்த வேலை திட்டங்களை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்போ கடந்த காலத்தை விட இந்த வருடம் இன்னும் சிறப்பான வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு பல திட்டங்களை செய்கிறதுக்கு நாங்கள் நினைத்துள்ளோம். அப்போ நீங்கள் அதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தாயகத்திலே அனைத்து வேலை திட்டங்களும் பூச்சிய நிலையில் தான் இருக்கின்றன. நாங்கள் இனித்தான் இதை ஒன்றொன்றாக ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். என்றால் இதற்கு முன்னிருந்த யாருமே இதுகளை சரியான முறையில் முன்னெடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் முன்னெடுப்போம். அதற்கு உங்களுடைய பேர் ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை. கட்டாயம் தருவீர்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் தாயகத்தில் இருக்கின்ற மக்களை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருப்பது புலம்பெயர் தேசத்து உறவுகளாகிய நீங்கள் தான். உயிர் அங்கேயும் உடல் இங்கேயுமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். இதற்கான ஒரு இணைப்பை வெகு விரைவிலே நாங்கள் உருவாக்குவோம். சரியான ஒரு கட்டமைப்பை நாங்கள் கொண்டு வருவோம். ஒரு அணியாக ஒரு நிலைப்பாட்டுடன் ஒரு கொள்கையுடன் நாங்கள் ஒன்றாக நிற்போம் என்றது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது, உறுதியாகவும் இருக்கின்றது. அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் உறுதுணையாக நிற்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு முறை என் தமிழ்த்தாய் உறவுகளுக்கு என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.